வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். சில வாரங்கள் பார்த்தது மாதிரியே இந்த வாரமும் வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்கலாம். நடிகர் பிரபுதேவா நடன இயக்குனராக இருந்து இயக்குனரான பிரபுதேவா ஸ்டுடியோஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தமிழ் சினிமாக்களை உருவாக்குவதற்காக துவங்கியிருக்காரு. இதன் நோக்கம் என்ன என்பதையும் பிரபுதேவா தயாரிப்பாளராக வெற்றி அடையவும் வாழ்த்துவோம். ஆக்சுவலாக எனக்கு சந்தோஷம் 100 மடங்கு இருக்குது, 200% பயமும் டென்ஷனும் இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் தயாரிப்பாளர்னா என்னென்ன ஆகுன்ட்டு. நான் ஆக்சுவலாக ஹீரோவை பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டென்ஷன் இருக்கும். டைரக்டராக பண்ணும்போது டைரக்ஷன் முடித்த உடனே இந்த எடிட்டிங் ஆரம்பிக்கும் போது டென்ஷன் ஆரம்பிச்சிடும். இது இன்னும் படமே ஆரம்பிக்கல, இப்போவே எனக்கு டென்ஷன் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரபுதேவா ஸ்டுடியோஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமான கணேஷ் சாருக்கு நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேக் போன் மக்களோட ரசனைக்கு ஏற்ற ஒரு புரிதல் இருக்கு, அவருக்கு அனுபவம் இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி திரையுலகத்தில் சார்ந்த நிறையோட ஒரு அன்பும் ஒரு உறவும் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு தமிழ் சினிமாவையோ உலக சினிமாவையோ ஒரு நல்ல படைப்புகளோ ஒரு நல்ல திசைக்கு கொண்டு போகிற எல்லா பலமும் அவரோட இருக்குது, அவரோட சார்ந்த அவரோட நண்பர்களுக்கு இருக்குது. Choreography assistant with his father, Sundaram Master. I worked with him as so many films. Then I saw he was my choreographer. Then he became a hero. Then he became a director. Then he conquered all the languages of India as a director. Today he is a very big director. Now this is his final step as a producer too. I am very proud that I am also a part of it. நான் பார்த்து வியந்து ரசித்து உண்மையாகவே எப்படி வேணால் சொல்லலாம், அப்படி ஒரு நபர் வந்து பிரபுதேவா சார். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தார், பிரபுதேவா ஸ்டுடியோஸ். யாரை வேணால் அவர் கூப்பிட்ருக்கலாம் நடிக்கிறதுக்கு அவர் கம்பெனியில். பட் என்ன கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதை விட ஒரு பெரிய பெருமை இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் வந்ததே இல்லை சார். ஏன்னா என்னை வந்து முதல் முறையாக என்னை ஒரு இசையமைப்பாளராக அங்கீகரித்த முதல் நடிகர் அப்போது வந்து ஆக்டர் சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். ஏன்னா என்னுடைய முதல் திரைப்படம் ஆக்சுவலாக தமிழனுக்கு முன்னாடி காதலே சுவாசம்ன்ற ஒரு திரைப்படம், அது குட்டிபத்மி மேடம்காக நான் செய்த ஃபர்ஸ்ட் படம். அது இன்றைக்கும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது வேறு கதை. எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை வந்து பெருசாக இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய மாஸ்டர் அவர் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு சொன்ன வார்த்தைகள் வந்து இன்னும் என் காதில் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். வினோதன் வந்து அந்த பேர் மாதிரி ஒரு வினோதமான குணம் உடைய ஒருத்தனை பற்றின கதை. ஒரு மென்டல் டிஸார்டர் அதை பேஸ் பண்ணி இந்த கதை. அந்த ஒரு டிஸார்டர் அவனோட காதல், அவனோட கல்வி, அவனோட கனவு, அவனோட லட்சியம் ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி தடையாக இருக்குது, அந்த ஒவ்வொரு தடையும் படிப்படியாக எப்படி அவன் தாண்டி வரான் அப்படின்றது தான் வந்து வினோதனோட கதை. ரொம்ப அழகான ஒரு கதை வந்து விக்டர் பண்ணியிருந்தார். அவர் சொல்லும்போதே ரொம்ப பிடிச்சது. வசனங்களும் வந்து வசனங்கள் வேலை பார்த்தேன் அவர் கூட சேர்ந்து. ரொம்ப நல்ல அனுபவம். வசனம் முடிஞ்சாச்சு, படம் ஆரம்பிக்க போகிறோம். என் பேர் விக்டர் ஜெயராஜ். நான் இந்த வினோதன்ற படத்து மூலிமா பிரபுதேவா சார் ப்ரொடக்ஷனில் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் கூட இதில் ஒர்க் பண்ணுறவங்க, எனக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்கவர் மிஸ்டர் மதன் கார்கி, மியூசிக் இமான், சினிமாட்டோகிராஃபர் சரவணன். நான் பிரபுதேவா சார் மூலியமாக ஒரு டைரக்டராக டெபியூட்டன் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். I am launching as a debut hero and I am really proud to announce that I am the first debut hero to get launched in this Prabhudeva Studios. அடுத்து காதல் விழுந்த செய்தியை பார்ப்போம். நடிகர் அஜித் குமார். இவரின் ஆக்ஷனும் பிரம்மாண்டமும் சில வருடங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செய்தி என்னன்னா, இயக்குனர் ராஜமௌலி அஜித்தை ஹீரோவாக வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்காராம். கூடுதல் செய்தி என்னன்னா, ராஜமௌலியின் தந்தை விஜேந்திர பிரசாத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கதை சொல்லி அந்த கதையும் ஓகே ஆகியிருக்கான். யாரு எந்த திரைப்படத்தை இயக்க போறாங்கன்றத வருகிற வாரங்களில் பார்ப்போம்.
பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துக்கு பிறகு ஆர்யாவும் இயக்குனர் ராஜேஷ் எம்மும் சந்தானத்துடன் இணைந்து காமெடி கலாட்டா செய்திருக்கும் திரைப்படம் வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க. இந்த படத்தில் தமன்னா முதல் முறையாக ஆர்யா கூட இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க. என்னோட 25th ஃபிலிம் ஷோ பீப்புள் பேனரில் பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்தில் வந்து ஷோ பீப்புள் பேனர் லான்ச் பண்ணேன். ஸோ அதே கூட்டணியுடைய ராஜேஷ் அண்ட் சந்தானம் இந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். த ஃபில்ம் இஸ் கம் அவுட் குட். நான் இயக்குனர் ராஜேஷ் பேசுகிறேங்க. இந்த படத்தில் வந்து ஆர்யா, சந்தானம், தமன்னா, அப்புறம் பானு எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய மற்ற படங்கள் மாதிரி ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். இசையமைப்பாளர் டி இமான், ராஜேஷ் சாரோடையும் அதே மாதிரி ஆர்யா சாரோடையும் சேர்ந்து வேலை செய்கிற முதல் திரைப்படம். ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப புதுசு அண்ட் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப கூலாக இருந்தது. சூப்பர் கூல் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ராஜேஷ் சார். ஸோ அதில் 5 பாடல்கள் உண்டு. 4 பாடல்கள் வந்து முத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு. ஒரு பாட்டு ரோகேஷ் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த தியேட்ரிக்கல் மூடில் இருக்கும் எல்லா சாங்குமே. ஸோ அந்த ஒரு பல்ஸுக்கு தான் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் தோணும் பாஸ்ங்கிற பாஸ்கரன் சாயில் இருக்கேன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜேஷோட ட்ரெண்ட் என்னென்னா ஒரு ஐஃபோன் மாதிரி தான். ஐஃபோன் வந்துட்டு 5, 6, 7 வர மாதிரி பாஸ்ங்கிற பாஸ்கரன் வந்து ஐஃபோன் 4னா இது வந்து 6. அடுத்து இன்னொரு படம் வந்து ஐஃபோன் 7ஆக இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரெண்டு, அந்த காமெடி, அந்த கலாச்சாரம் வந்து மிஸ்ஸே ஆகாது. பட் அதை மீறி ஒரு புது விஷயம், இந்த ஒரு கண்டென்ட், இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணோம். நண்பர் ராஜேஷ் இயக்கத்தில் நான் எழுதுகிற 5வது படம் இது. நண்பர் டி இமான் இசையமைச்சிருக்காரு. நண்பர் ஆர்யா தயாரித்து நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் 4 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படமும் பாடல்களும் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் அவங்க வித்யுலேகா. விஎஸ்ஓபி பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு படம். ஒவ்வொரு சீனும் அவ்வளோ ஒரு சிரிக்க வைக்கும். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ண வச்சிருக்காரு. ஸோ அந்த கேரக்டர் நல்லபடியாக வந்ததுன்னா அது ராஜேஷருக்கு தான் கண்டிப்பாக ஃபுல் கிரெடிட் தரணும். நானாக நான் இல்லை இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். வி தசி இசையமைக்க, திருநீலகண்ட பிக்சர்ஸ் வழங்க, ஏபி ரத்னம் இயக்கியிருக்காரு. பல புதியவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் வந்து இந்த நாடக நானிலை படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த படம் வந்து 40 வருட கால அனுபவம் வாய்ந்த டைரக்டர் திரு ரத்னத்தினுடைய விடாமுயற்சியும் மியூசிக் டைரக்டர் திரு வி தசியினுடைய இசையமையிலும் சேர்ந்து ஒரு மிக அற்புதமான பாடல்கள். என் பெயர் ஏபி ரத்னம். நானாக நானிலை என்ற படத்திற்கு கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு நான் தான் செய்திருக்கிறேன். இந்த படம் கிராமிய சூழ்நிலை எடுக்கப்பட்ட படம். முற்றிலும் புதிய நடிகர்கள் தான் இதில் நடிச்சிருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் தன்னுடைய பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இசையமைப்பாளர் தசி பேசுகிறேன். இந்த படத்தில் 5 பாடலுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நான் தான் நானாக படத்தோட ஹீரோ விஜயவாணன் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமுதாயத்தில் நடக்கிற ஒரு அநீதியை எதிர்த்து போராடுற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கிறேன். என் பேர் ஜீவபாலா. இந்த திரைப்படத்தில் நான் ஒரு வில்லனாக பண்ணிருக்கிறேன். ஹீரோயினிக்கு அனனாவும் பண்ணிருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக பண்ணிருக்கிறேன். நேரம் நடிகர் நிவின் தமிழில் ஹீரோவாக அறிமுகமான முதல் திரைப்படம். இது என்னன்னா, நிவின் சமீபத்தில் நடித்த பிரேமம் என்கிற மலையாள திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை கே.இ. ஞானவேல் ராஜா தமிழில் ரீமேக் செய்ய போறாராம். இந்த படத்தில் நிவின் அல்லது தனுஷ் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு இருக்கா? என் பேர் ஆர்கே பரசுராம், கலைவேந்தன். அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஜனரஞ்சகமான படம், ஒரு கமர்ஷியல் மூவி, ஆக்ஷன் ஓரியன்ட் பேக்ட் மூவி ப்ளஸ் த்ரில்லரு. திஸ் இஸ் யோர் சனம் ஷெட்டி. நான் கலைவேந்தன் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ கலைவேந்தன் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் பிளாட். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன். என் பேர் அஜய். கலைவேந்தன்ற படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இது என்னோடய செகண்ட் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து நாங்கள் ஓவினாம்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான கமர்ஷியல் மூவி கொடுத்துருக்கோம். ஓவினாம்ன்றது வந்து நம்ம வியட்நாமோட மார்ஷியல் ஆர்ட்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். வல்லதேசன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். சின்ன திரை பெரிய திரையில் நடித்த அனுஹாசன் மீண்டும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் முழுவதுமே வெளிநாட்டில் படமாக்கப்பட்டிருக்கு. நந்தா இயக்க, ரவீந்திர இமானுவேல் தயாரிச்சிருக்காரு. இதில் ஒரு பெண்மணியை மையமாக வைத்து கதைகள் என்பது மிகவும் குறைவு. எங்கள் வாத்தியார் எடுத்துக்கிட்டு இருந்தார் தைரியமாக, வேறு யாரும் எடுக்கிறது இல்லை. அது மாதிரி இந்த ட்ரைலரை பார்க்கும்பொழுது அதுவும் என்னன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுடைய கதை மாதிரி கூட தெரியல. அது ஒரு தாயின் கதை என்பது தெளிவாக தெரிகிறது. அதையும் ஒரு ஆக்ஷனையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கங்கிற முழு படத்தையும் பார்க்கும் பொழுது தான் நம்ம உணர முடியும். Nandan is a great film, very great.
இன்றைக்கி அவன் எளிமையில் மாறினதில்லை. ஏன்னா என்னுடைய படத்துக்கு அவனை தான் நான் கேமராமேனாக போட்டிருந்தேன். நான் ரொம்ப ரசித்த ஒரே கேமராமேன் அண்ட் டைரக்டர் நான் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். வல்லதேசம் என்ற படம் லண்டனிலும் இந்தியாவிலும் எடுக்கப்பட்டிருக்குது. முழுக்க முழுக்க இது முழு தமிழ் திரைப்படம். இதில் முக்கியமாக நந்தா அவர்கள் இது கேமராவும் டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப திறமையாக பண்ணியிருக்காங்க. என்னுடைய பேர் நந்தா, என்டி நந்தா. வல்லதேசம் படத்தினுடைய டைரக்டர் அண்ட் கேமராமேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஐ எம் டைரக்டிங் திஸ் மூவி. இந்த படத்தில் வந்து அனுஹாசன் மேடம் அண்ட் நாசர் சார் 2 பேருமே லீடாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன உங்களோட திரையிலேயே பார்த்துருக்கீங்க, ரேகா ஐபிஎஸில் பார்த்துருக்கீங்க. அந்த ரோல் வந்து பிக் ஸ்க்ரீனில் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. இது இஸ் அ வெரி சிமிலர் ரோல். ஆனால் அதுலேயும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இது எங்களோட படத்தோட ஆடியோ லான்ச். படம் பேர் வல்லதேசம். நான் இது எத்தனை தடவை சொன்னாலும் நான் சலிக்க மாட்டேன். 25 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இந்திராக்கு அப்புறம் இப்போ நான் நாசர் சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து வல்லதேச படத்தோட மியூசிக் டைரக்டர் எல்வி முத்துக்குமார் சாமி பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து 3 பாடல்கள் பண்ணியிருக்கேன். மனமே, ஏதோ எண்ணம், தீயில் சுட்டாலும்ன்ற 3 பாடல்கள் பாடியிருக்கேன். Hi, my name is Amit and this is my first movie over here in Tamil, and this is mostly an action movie, which is an action thriller which you will see, which would be a different treat to all of your eyes over here. நடிகர் மகேஷ் பாபு ஹீரோவா நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் செல்வந்தன். ஸ்ருதி ஹாசன் ஹீரோயினா நடிக்க சம்பத் ராஜ், ஜெகபதி பாபு மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது ஒரு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட். ஏன்னா என் கெரியர்லேயே ஃபஸ்ட் டைம் சைமல்டேனியஸாக படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் நான் சென்னையில் தான் பிறந்தேன், சென்னையில் தான் படித்தேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இந்த பிளேஸ். ஸோ இந்த மாதிரி செல்வந்தன் வி ஆர் ரிலீஸிங். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். செல்வந்தன் இது வந்து மகேஷ் பாபு சாரோடைய கரியரில் ஃபஸ்ட் டைம் சைமல்டேனியஸாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ண ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் எங்கள் டைரக்டர் கொரட்டால் சிவா சார், அவர் கூட அவரோட ஃபஸ்ட் படம் நான் தான் பண்ணேன், மிர்ச்சி, பிரபாஸ் கூட. அது ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ அவரோட செகண்ட் ஃபிலிமுக்கும் நான் மியூசிக் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டுமே வந்து தமிழுக்கு எனக்கு விவேகா சார் எழுதியிருக்காரு. Hi, this is Koratal Shiva and I'm the director of Selvandan. I tried to make a very honest script and I tried to make a big script which appeals to everyone. And so because it's a challenge to write for Mahesh Babu sir, because he is one of the greatest actors in India. எனக்கும் அவருக்கும் நல்ல வேவ் லெங்க் செட் ஆச்சு. அது ஃபைனலாக அந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் மகேஷ் கூட சார் படம் பண்ணுறதா இருந்தது. அதுக்கும் என்னை கேமராமேனாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டு, ரொம்ப நல்ல விஷுவல்ஸ். தேவி சாரோட மியூசிக்கில் வந்து எல்லா சாங்ஸும் சூப்பராக வந்திருக்கு. இத்தனை படம் பண்ணியிருக்கேன்னா 110 மேலே. இந்த படமோட ஸ்பெஷாலிட்டி ஒரு அழகன் மகேஷ் பாபுவோட அப்பா. ஸோ அவரோட அப்பா பண்ணுறது எனக்கு ஒரு ஸ்பெஷல், இன்னைக்கு ஒரு ப்ரிவிலேஜை நான் நினைக்கிறேன். மற்றவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, மற்றவங்களாம் ஒரு எமோஷனலான சீனில் ஊன்னு கத்துறோம். ஆனால் மகேஷ் பாபு ஒரு லுக்கு போதும். அது அந்த மாதிரி அவரை வந்து அது அவருக்குள்ளேருந்து வந்ததா இல்லை அந்த டைரக்டர்ஸ்னுடைய பிகினிங் டேஸ் டைரக்டர்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அது அவர் வாங்கிட்டாரான்னு தெரியல. காதல் விழுந்த செய்தியை பார்ப்போம். திருமணத்துக்கு பிறகு நடிக்காமல் இருந்த ஜோதிகா 36 வயது நிலை படத்தில் நடித்தாங்க. இதை தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் இயக்க இருக்கிற நாகா படத்துலையும் நடிக்க இருக்காங்க. இந்த செய்தி வெளிவரத்துக்கு முன்னாடியே ராகவா லாரன்ஸ் தன்னுடைய அடுத்த படங்களான நாகா, மொட்டை சிவா கெட்ட சிவா படங்களுடைய துவக்க விழாவை நடத்தினார். இந்த விழாவில் பல சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. மொட்டை சிவா கெட்ட சிவாவில் ஆக்ஷன் இருக்கும், எப்படியும் காமெடி ப்ளஸ் நல்ல மெசேஜ் சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து காஜல் அகர்வால் ஹீரோயினே பண்ணுறாங்க. அது வந்து நாகா, ஒரு ராஜ நாகத்துடைய கதை. எப்படி காஞ்சனா வந்து சீக்வல் ஆச்சோ, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் வந்திருக்கோம், அதே மாதிரி நாகா பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மொட்டை சிவா கெட்ட சிவா தான் நம்ம மதன் சாராண்ட பேசிகிட்டு இருந்தேன்.
பேசிகிட்டு இருக்கும்போது இதோடைய டிசைன் இதோட கதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டிசைன் பார்த்தார். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. சார் ரொம்ப பெரிய பட்ஜெட் சார் இது, எனக்கு பிடிச்சிருங்க, பட்ஜெட்டை பற்றி கவலை நாங்கள் பண்ணலாம் வாங்க அப்படின்னாரு. சரி ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 2 படமும் ஒரே பேனரில் இருந்தால் எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த படம் இது எடுத்து கொஞ்சம் சிஜி ஒர்க்கு போயிட்டுருக்கப்புறம் இந்த ஒர்க் பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து கடவுளாக அமைச்சு கொடுத்தாரு. 2 படம் வந்து ஒரே பேனரில், அது வேந்தர் மூவிஸில் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒருத்தர் தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்கேங்கிற பெருமை இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் லாரன்ஸ் பெரிய இடத்துக்கு போகும், இன்னும் நிறைய தர்மங்கள் பண்ணணும். நன்றி, வணக்கம். காஞ்சனா வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 1 கோடி ரூபாய் அவர் வந்து தானமாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அடுத்த படத்தில் 10 கோடி ரூபாய் அவர் தானம் பண்ணுற அளவுக்கு அந்த படம் அடுத்த படம் கலெக்ட் பண்ண இந்த படம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.